ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேத காண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் அதாவது இறந்த ஒருவனுக்கு புத்திரன் இல்லைன்னாக்கா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு காரியம் பண்ணுறது யார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்காரு. அவனுக்கு புத்திரன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் பண்ண போகிறான். இப்போ அவனுக்கு புத்திரன் இல்லை பொண்ணு தான் இருக்கா அப்படின்னாக்க போன தடவை அவங்க சரியாக விளக்க முடியலன்னு சொன்னேன். அதை இப்போ விளக்குறேன். அந்த பெண்ணை பெற்றவன் பொருள் சிறிதும் வாங்காமல், அப்போல்லாம் பொண்ணுக்கு தான் வரதட்சணை வாங்கிட்டு பொண்ணை கொடுப்பாங்க போல இருக்கு. அதேமாரி தான் அவங்க முன்னாடி நடந்துருந்ததா என்னன்னு தெரியல. அதாவது பெண்ணை பெற்றவன் பொருள் சிறிதும் வாங்காமல் அந்த பெண்ணை கன்னிகாதானம், அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஒருத்தருக்கு செய்திருந்தால், பின்பு அவன் இறந்தால், யார் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சானே அவன் இறந்தால், அவளுடைய அகமுடையான் அவளுடைய வீட்டுக்காரன் கோத்திரத்தை சொல்லி, அவனோட கோத்திரம் என்னவோ அதை சொல்லி சமசக்கரியிலும் செய்தல் வேண்டும். ஏன்னா வாங்காமல் கொடுத்துருந்தாக்கா இது அவனே புள்ள மாதிரி ஆயிரம் முழு. அதனால் அவங்க கோத்திரத்தை சொல்லி தான் இவருக்கு காரியம்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மேலும் சொல்கிறார், பெண்ணை பெற்றவன் விலை பெற்று பெண்ணை கொடுத்திருந்தால், அதாவது ஏதான இதேமாரி வரதட்சணை வாங்கி ஏதான பொருளை வாங்கிட்டு பெண்ணை கொடுத்துருந்தா, அவன் மாண்டு போனால், அந்த பெண்ணை கொடுத்தவன் மாண்டு போனால், அவள் மாண்டு போனால், யார் அந்த பொண்ணு, அவள் மாண்டு போனால் அவளுக்கு அவளுடைய பிதாவின் கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்ய வேண்டும். அவங்களுக்கும் இது பிறகலை. எப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி வாங்கி கொண்டு செஞ்சால் ஒன்று, வாங்கிக்காமல் செஞ்சால் ஒன்று. வாங்கிட்டு செஞ்சாக்கா அவங்க அந்த அப்பாவோட கோத்திரத்தை சொல்லி தான் காரியமெல்லாம் செய்யணும். பிதாவுக்கு புத்திரன் மட்டுமே கர்மம் செய்தல் வேண்டும். புத்திரன் இல்லாவிட்டால் இறந்தவனுடைய கனிஷ்டனாயினும் ஜேஷ்டனாயினும் அவரில் ஒருவனுடைய புத்திரனாயினும் கர்மம் செய்ய வேண்டும். அதாவது பிதாவுக்கு அப்பாவுக்கு புள்ள வண்டி தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெரியப்பா சித்தப்பா யாரும் இருக்காங்கன்னையா அவங்க பண்ணலாம். அவங்களும் இல்லாட்டாக்கா அவங்களோட புள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். மாய்ந்தவனுடைய சகோதரர்கள், அதான் பெரியப்பா சித்தப்பா, அவங்க பங்கு பிரித்து கொண்டு ஒரே இதில் இருந்தாக்கா அது பங்கு பிரிச்சுட்டாக்க தனித்தனியாக வாழ்வாராயின் அவனுடைய அகமுடையால் கர்மம் செய்ய வேண்டும். யார்? செத்துப்பனோட இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரனும் சகோதரரும் அவர்களுடைய புத்திரரும் மனைவியும் இல்லாவிட்டால் மரித்தவனுடைய தாயாதி செய்ய வேண்டும். அவனோட தாயாதிகள் செய்யலாம். தாயாதியும் இல்லாவிட்டால் அவனுக்கு மாணாக்கன் இருந்தால் அவன் கர்மம் செய்யலாம். இப்போ ஒரு குருவாக இருக்கார், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, வேதம் இதெல்லாம். அதில் ஒரு மாணாக்கன் இருக்கான் இல்லையா, சிஷ்யன், அவன் பண்ணலாம். மேற்சொல்கள் ஒருவருமே இல்லாவிட்டால் புரோகிதனை இறந்தவனுக்குரிய கர்மங்களை செய்யலாம். எல்லாம் ஒன்று இல்லைன்னா ஒன்று. சுவாமி இப்படி இருந்தாக்கா நீ இப்படியே போடுவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது. ஏன்னா கருணை மிக்கவர் இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியுமே அவருக்கு. அப்படி இருந்தால் இப்படி பண்ணு, இப்படி இருந்தால் இப்படி பண்ணு, இப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணணும், அப்போ தான் அது நல்ல இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். 4-5 பேர் சகோதரர்கள் இருந்து அச்சகோதரில் ஒருவருக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற சகோதரர்களும் புத்திரன் உடையவர்களே ஆவார். அவங்களுக்குள்ள தான் அப்பா ஸ்தானம் தான். இவங்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பா தாலி 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஒருத்தருக்கு வண்டி புள்ள இருந்தாக்கா இவங்களுக்கும் புள்ள மாதிரி தான். நாளைக்கு எதாவது பண்ணாக்கா இந்த காரியம்லாம் பண்ணணும்னா இந்த அண்ணன் தம்பியோட அந்த பையன், ஒரே பையன் இருக்கானே, அவன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அவ்விதமாகவே ஒருவனுக்கு 4-5 மனைவியர் இருந்து அவரில் ஒருத்திக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற மனைவியரும் புத்திரனுடையவர் ஆவார். அந்த காலத்திலலாம் இருக்குது, இந்த 2-3 மனைவி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ தசரதர் கூட பண்ணிக்கலையா, அதுமாரி தான். கோசலம்மா, கைகை அம்மா, அப்புறம் யார், லக்ஷ்மணோட அம்மா, எல்லாம் 3 பேர் பண்ணிட்டார் இல்லையா. அப்போ அதேமாரி பண்ணாக்கா அவங்களோட ஒருத்தருக்கு தான் இருக்குன்னாக்கா அவங்க 3 பேருக்குமே அவன் பையன் மாரி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். மற்ற மனைவரும் புத்திரனுடையவர் ஆவார். புத்திரன் பூணூல் அணிவதற்கு முன்னமே தந்தை இறந்தால் அந்த புத்திரனை கர்மம் செய்ய வேண்டும்.
புத்திரனை பெறாதவன் இறந்தால் அவளுக்கு அவளுடைய கணவனே கர்மம் செய்ய வேண்டும். பிள்ளை இல்லைனாக்கா இப்போ மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா ஹஸ்பண்டு பண்ணணும். இறந்தவனுக்காக சண்டீகரணம் செய்த பிறகு தெரியாமையினாலாவது பிதுர்த்தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறந்தவனை மட்டுமே குறித்து சிராத்தம் செய்தால் இறந்தவனும் சிராத்தம் செய்பவனும் சிராத்தத்தை செய்விக்கின்ற புரோகிதனும் நரகமடைவார்கள். கரெக்டாக புரிஞ்சுங்க. இறந்தவனுக்காக, அதாவது அவளுக்கு அவளுடைய கணவனே கர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த புத்திரன் இல்லாதவங்களுக்கு. புத்திரனை பெறாதவன் இறந்தால் அவன் அப்பா அந்த ஹஸ்பண்ட் இறந்தாக்க புத்திரனை பெறாதவள் இறந்தால் அவளுக்கு அவளுடைய கணவனை கர்மம் செய்ய வேண்டும். அதுதான் சொல்லணும். இப்போது இறந்தவனுக்காக சபடீகரணம் செய்த பிறகு தெரியாமையிலாவது பிதுர்த்தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறந்தவனை மட்டுமே குறித்து சிராத்தம் செய்தால் இறந்தவனும் சிராத்தம் செய்பவனும் சிராத்தத்தை செய்விக்கிற புரோகிதனும் நரகம் அடைவார்கள். இறந்தவனுக்கு பலர் இருந்தாலும் ஓராண்டு வரையும் ஒருவனே கிரியைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். வருஷம் முடியும் வரை நித்திய சார்த்தத்தோடு ஒரு குடத்தில் புனல் நிறைத்து உதவ கும்பதானத்தை செய்தல் வேண்டும். கர்மங்களை தவறாமல் செய்தால் இறந்தவன் விமானம் ஏறி நல்லுலகை அடைவான். பாட்டன் உயிரோடு இருக்கும்போது தகப்பன் இறந்தால் அவனுக்கு சபிண்டீகரணம் செய்யலாகாது. பாட்டன் இறந்த பிறகு அந்த பாட்டனுக்கு சபிண்டீகரணம் செய்து பின்பு இறந்த தந்தைக்கு செய்ய வேண்டும். இதெல்லாம் முறை. அதெல்லாம் பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. பிதாவும் பிதாவை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கும்போது தாயார் இறந்தால், பிதாவும் பிதாவை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கும்போது தாயார் இறந்தால் அவளுக்கு சபிண்டீகரணம் செய்யக்கூடாது. இந்த 12ஆம் நாள் காரியம் இருக்கு இல்லையா, அது. அவர்கள் இருவரும் இறந்த பிறகு அவர்களுக்கு சபிண்டீகரணம் செய்த பிறகுதான் தாய்க்கு செய்ய வேண்டும். ஓ வைனதேயா, இந்த விதியை உறுதியானதல்ல, இது ஒரு பட்சம் என்க. எவள் ஒருத்தி தன் கணவனையே, ரொம்ப முக்கியமானது, இந்த விதியெல்லாம் உறுதியானதல்ல. இப்படியே ஏன்னா அது இல்லைன்னா இது இல்லைன்னு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்க முடியாது. இது இல்லைனாக்கா அது இல்லைன்னா இதுன்னு ஒன்று சொல்லியிருக்கே, எல்லாம் உறுதியானதல்ல. இந்த விதியே உறுதியானதல்ல. இந்த விதியே கடைசி இது கிடையாது. இது ஒரு பட்சம் என்க. இதையும் ஒரு இதில் வச்சுக்கோ. எவள் ஒருத்தி தன் கணவனையே தெய்வம் என்று பதிபக்தியோடு வாழ்ந்தும் அவன் இறந்த பிறகு அவனுடைய சரீரத்தோடு, இதெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாம் கிடையாது. இதெல்லாம் சட்டப்படியே இது பண்ணி ஒழிச்சாச்சு, பழையது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் இறந்த பிறகு அவனுடைய சரீரத்தோடு சிதைத்தீயில் தன்னுயிரையும் விடுகிறாளோ, யார் ஒத்தி அதேமாரி அந்த உடன்கட்டை ஏறுதல்னுவாங்க, அந்த இதை செய்கிறாளோ அவள் எல்லோரையும் விட நற்கதையை அடைவாள். அவள் மகா பாவங்களை செய்தவளே ஆனாலும் தன் கணவன் இறந்ததும் அவனுடன் உயிர் மாய்த்து கொண்டதால் அவள் மகா புண்ணியவதியாக, கணவன் பாபியாக இருந்தாலும் அவனையும் புண்ணியவனாக்கி சொர்க்கலோகத்தில் அவனோடு சுகமாக வாழ்வாள். அவ்வாறு இறந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்களுடைய புத்திரன் ஒரே சபிண்டீகரணம் செய்தல் வேண்டும். விருஷோ சர்க்கமும் முன்னாடி சொன்னது, இந்த விஷப காலை, இந்த கிடேரி கண்ணுக்குட்டியெல்லாம் இது பண்ணி மந்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த தானங்களையும் தனித்தனியாக செய்தல் வேண்டும். அவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக பிராமணர்களை வரித்து சிரார்த்தம் செய்ய வேண்டும். ஓராண்டு வரையில் யாவற்றையும் தனித்தனியாக செய்தால் அவர்கள் இருவருமே திருப்தி அடைவார்கள். புண்ணிய சேத்திரங்களிலும் கிரகணம், மாலை அமாவாசை முதலிய புண்ணிய காலங்களிலும் அவ்விருவருக்கும் சிரார்த்தம் செய்து வேறு வேறாக பிண்டம் போட வேண்டும். மாசு மூடிய பொன்னை அக்னி இட்டால் அக்கினியானது அந்த மாசை மட்டுமே போக்கடித்து பொன்னை கெடுக்காதது போல கணவனோடு உயிர்விடும் புண்ணியவதியின் மேனியை அக்கினியானது தகிக்குமே அல்லாது அவளை சிறிதும் வருத்தாது அப்படின்னு சொல்லி
பகவான் சிவன் நாராயணன் கருடனுக்கு தெரிவிக்கிறார். இந்த பாகத்தை இத்துடன் முடித்துக்கொண்டு பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.